சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கை கீரை பொரியல். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், முருங்கைக்கீரை முட்டை பொரியல்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு தேங்காய் சேர்த்து செய்கிறது. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். பருப்பு வந்து துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து தேங்காய் துருவல் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இங்கே நம்மளுக்கு மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்க மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள், எண்ணெய், இவ்வளோ தான் தேவை. வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். உங்கள் விருப்பம்தான், சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் சிறிதளவு. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கீரை சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரைன்னு எடுத்துக்கிட்டா காய், பூ எல்லாமே ரொம்ப வந்து நல்லது. அதிகமாக வந்து முருங்கைக்கீரை சேர்த்திக்கோங்க. காயும் அதே மாதிரி தான். முருங்கைக்கீரை இந்த மாதிரி செய்யும்போது பூ கிடச்சிச்சின்னா கூட இதிலே நீங்கள் சேர்த்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்கீரையை காலையில் மத்தியானம் சாப்பிட்லாம். நைட் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் வந்து கம்மி. அதனால் நீங்கள் நைட் யூஸ் பண்ணாதீங்க. நைட்டு எந்த கீரையாக இருந்தாலும் வேணாம், தவிர்த்துடலாம். காலையில் மத்தியானம் சாப்பிட்லாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை ரொம்ப வந்து சக்தி அதிகம். பிளட் வந்து அதிகரிக்கும். ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும்னா முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சூப் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது. இதிலே முட்டை உடைச்சி ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லது. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி. சில பேர் கீரை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பாங்க. ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்குவாங்க, தண்ணி தனியாக வடித்து எடுத்துருவாங்க. அப்படி பண்ணுறதால அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. அப்படி நீங்கள் வேக வச்சு தான் சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் ரசம் கூட வச்சுக்கலாம். இல்லை சூப்பாக வந்து அந்த தண்ணியை குடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த கீரையில் இருக்கிற சக்தி ஃபுல்லாக அந்த தண்ணியில் இருக்கும். இப்படி செய்கிறதால ஃபுல்லு ஹெல்த் இதில் தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி இதில் வந்து நாங்கள் ஊற்றி இதுலேயே வேக வச்சுட்டு அப்படியே சுண்டிடும். அப்போ ஃபுல்லாக இதில் ஹெல்த் அதிகமாக இருக்குது. தேவைக்கேற்ப இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை வந்து வேகட்டும், தண்ணி ஃபுல்லாக சுண்டட்டும். இதுலேயே
கீரை வேகிற அளவுக்கு, அதாவது கீரை இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, அதிகமாக ஊற்றிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணியெலாம் சுண்டி நல்லா ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, சுண்டிடுச்சு. கீரையே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம், அது சேர்த்திக்கலாம். துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். பருப்பு சேர்த்துறதால தேங்காய் மட்டுமே போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும், பருப்பு சேர்த்துனா நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பொரியல். வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.